இயேசு சொன்னார் யோவான் 5:39, வேத வசனத்தை தேடி வாசித்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அதுதான் வேத வசனத்திற்கும் மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு. வேத வசனங்கள் இயேசுவை பற்றியே பேசுகின்றன, அவருடைய மகிமை எடுத்து உரைக்கின்றன. ஆகவே நாம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய குரலையே கேட்கிறோம். அது நம்மோடு பேசுகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எத்தனையோ முறை இதே வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் சில பகுதிகள் எத்தனையோ முறை நாம் வாசித்ததுதான். ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு தடவை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வினோதமான கருத்துக்களை அது நமக்கு தருகிறது. நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட வசனத்திற்கு தேவன் உயிர் கொடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் நம்மோடு நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது, அற்புதத்தை நிகழ்த்துகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் போதகர் ஒருவருக்கு கொடிய இருதய நோய் வந்தது. அவர் ஆயுள் முழுவதும் இயேசுவையே தன்னுடைய பரிகாரியாக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாச வீரர். அவருக்கு மனதே சரியில்லை. ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். வெகு சீக்கிரம் அவருக்கு ஆபரேஷன் என்று ஒரு தேதியும் நியமித்து விட்டார்கள். ஒரு நாள் இரவு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். வேத புஸ்தகத்தையும் வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த வேத வசனம் என்னதென்று நான் மறந்து விட்டேன். அவர் சொன்னார், அந்த வசனத்தை எத்தனையோ தடவை வாசித்து இருக்கிறேன், ஆனால் அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நேரடியாக தேவன் பேசினது போல இருந்தது. அந்த வசனம் சொன்னது என்னவென்றால், ஜான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமானால் இந்த இருதயமே இல்லாமல் உன்னை உயிரோடு வைக்க முடியாதா? பல வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய ஆலயத்திற்கு ஒரு மனிதர் வந்தாரே, அவருக்கு ஒரு கண் சுத்தமாக கிடையாது. அவருக்கு வெறும் புற அழகிற்காக ஒரு பிளாஸ்டிக் கண்ணை பொருத்தி தான் கண்ணிலே வைத்திருக்கிறார். பிளாஸ்டிக் கண்ணில் பார்வை வருவது என்பது இயலாத காரியம். ஆனால் அந்த மனிதர் அந்த பிளாஸ்டிக் கண்கள் மூலமாக இன்றும் படிப்பதை நீ பார்த்திருக்கிறாய். சில சமயங்களில் அந்த பிளாஸ்டிக் கண்ணையும் கூட கழற்றி கையில் வைத்துவிட்டு கண் விழியே இல்லாத அந்த கண்ணின் மூலமாக பார்ப்பதை நீ